ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இட்டர்னல் லவ் ஆஃப் ட்ரீமோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஃபெங்ஜூ விருந்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா சீமிங் தான். அவரு சொல்லிட்டு இருக்காரு, இளவரசி கேள்விப்பட்டீங்களா, தோங்வா ஏதோ ஒரு பொண்ணோட க்ளோஸா இருக்கிறதா எல்லா இடத்துலயுமே பேசிக்கிறாங்க. நம்ம லியான்சோங் இருக்கார்ல, அவரே சொல்லிருக்காரு அந்த பொண்ணு சீஹேங்கிற மாதிரி கூட பேச்சு இருக்குன்னு சொல்ல உடனே ஃபெங்ஜூவோட முகமே வாடிடுது. அது யாராந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ கண்டுக்காமலே உட்கார்ந்துட்டு இருக்கா. சீமிங் அது மட்டும் இல்ல இளவரசி, அதை விட ஒரு பெரிய மேட்ரு இருக்கு. அந்த பொண்ணும் தோங்வாவும் சேர்ந்து அங்க உள்ள ஹாட் ஸ்பிரிங் இருக்குல்ல, அதுல ஒன்னா குளிச்சுட்டு வேற இருந்தாங்களாம். அது லியான்சோங் உண்மையாவே பாத்துருக்காருன்னு சொல்ல ஃபெங்ஜூ ஷாக் ஆயிடுறா. என்னது, சீஹே நினைச்சு பேசிட்டு இருக்குது என்ன பத்தி தானா? அட பாவீங்களா, நான் எப்படா தோங்வாவோட சேர்ந்து குளிச்சேன்னு சொல்லிட்டு சரி சரி பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்க கூடாது, ஏதோ ஜோக்கு போலன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடுறா. செங்கியூவை பாக்கிறதுக்கு தான் போறா. செங்கியூ கிட்ட தூங்வாவை நான் பாக்கணும்டி, எனக்கு சிங்டி கொடுத்த பிரேஸ்லெட் அவர் கையில மாட்டிக்கிச்சு, அவர் தனியா பாக்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுன்னு சொல்ல தூங்வா ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதி புதுசா சொர்க்கத்துக்கு வரவங்களுக்கு என்னென்ன பதவி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அதிகாரிகளோட பேசிட்டு இருப்பாரு. சோ அதுக்கே இவருக்கு ஒரு டைம் ஆகும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ½ அன் ஹவர் தனியா தான் அங்க நின்னுட்டு யோசனை பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப போய் நீ பேசு, நாளான்னைக்குதான் அதுன்னு சொல்ல சூப்பர்ன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ முடிவு பண்ணிடுறா. நாளன்னைக்கும் வந்துருது. ஃபெங்ஜூ வேகமா சாப்பிட்டு இருக்கா. நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும்னு கிளம்பிட்டு இருக்கா. ஆலி அவளை கட்டி பிடிச்சிட்டு, அக்கா என்னையும் கூட்டு போ, நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனா உன்கிட்ட நான் சண்டை போட்டு நான் ஹெல்ப் பண்ணுவேன்லன்னு ஆலி சொல்றான். அதுக்கு உடனே இல்ல உன்னாலலாம் அவரை சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாதுன்னு ஃபெங்ஜூ சொல்ல ஃபெங்ஜூவோட சித்தப்பா பாத்துட்டு ஃபெங்ஜூ ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இல்ல சித்தப்பா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வரா. தோங்வா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. ஃபெங்ஜூன்னு சொன்னா உள்ள விட மாட்டாங்கன்னு அவளோட அத்தை பேர் இருக்குல்ல பைச்சியன், நான் பைச்சியன் உள்ள போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. தோங்வா அங்க நிக்கிறாரு. நல்ல வேலை தனியா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு, நான் முந்தனித்து வந்தேன்ல, அப்போ உங்ககிட்ட தனியா இருக்கும் போது அந்த வலையில எங்கே விட்டு போயிட்டேனான்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ கேட்டுட்டு இருக்கா. தோங்வா திரும்பி பாக்குறாரு. எல்லாரும் ஐயோ என்னன்னு சொல்லிட்டு ஒரே சத்தமா கேக்குது. என்ன தனியா இருக்கும் போது யாரும் கோரஸ் போடுற மாதிரி இருக்குன்னு ஃபெங்ஜூ திரும்பி பார்த்தா பின்னால இருக்கிற மாடம் ஃபுல்லா அதிகாரிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தோங்வா கூட இந்த பொண்ணு ஒரு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணாலா, அப்போ வலையில ஹேர் பின் எல்லாம் விட்டு போயிருக்காளான்னு சொல்லிட்டு இது யாரு ஃபெங்ஜூ தானேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஃபெங்ஜூ ஷாக் ஆயிடுறா. சாரி, தூக்கத்துல நடக்கிற வியாதி எனக்கு இருக்கு, அப்படியே வந்துட்டேன் போல, சரி அதே மாதிரியே திரும்பலாம் அப்படின்னு. அடடா, திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. தோங்வா நீங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணிட்டேனா, என்ன மன்னிச்சிருங்க, எந்த கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ கிளம்புறா. ஒரு நிமிஷம் அப்படின்னு, நீ ஹேர் பின் பிரேஸ்லெட் எல்லாம் விட்டு போனது உண்மைதான், அது என் கிட்டதான் இருக்குன்னு தோங்வா அவகிட்ட கையில கொடுக்குறாரு. ஃபெங்ஜூ அதை வாங்கிட்டு ஓடி வந்துடுறா. தோங்வா அதுக்கப்புறமா லியான்சோங்கோட சேர்த்துட்டு, லியான்சோங் புதுசா ஏதோ ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருப்பான் போல ஆயுதம், அதை சரி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சீஹேவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்ல சின்சுவோட இளவரசி ஃபெங்ஜூவை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு. என்னது இது, வர வர வந்துட்டு ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தோங்வா கிட்ட கேட்டுட்டு இருக்க. தோங்வா பேசுறாங்களா, பேசிட்டோங்கிற மாதிரி அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பக்கமா ஃபெங்ஜூ வரா. தோங்வா பார்த்தனும் அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றா. ஆனா ஃபெங்ஜூவோட சித்தப்பா கூட இருக்காரு. கூட்டு போறேன்னு சொல்றான்ல வா அப்படின்னு தோங்வா அங்க இருக்கிறத கண்டுக்காத மாதிரி கூட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணு ஒரு வியர்டான பொண்ணுதான் அப்படின்னு லியான்சோங்கும் சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கால அப்படின்னு தோங்வா சொல்றாரு. உன் வாயில இருந்து ஒரு பொண்ணை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு சொல்லிட்டு நான் என் வாழ்க்கையில கேட்டதே கிடையாது. என்னாச்சு தோங்வா, அப்ப அதான் உண்மை போலையேன்னு சொல்லிட்டு லியான்சோங்கும் அங்க இருந்து கிளம்பி போயிட தோங்வா அப்பையும் பார்ட்டியில கூட உட்காந்துட்டு மறுபடியும் கையில அந்த எந்திரத்தை வச்சுட்டு அதை சரி பண்ணிட்டே இருக்காரு. ஜேஹே வரா, ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா. சரி ஓகே, உன்னையும் பல 100 வருஷமா நாங்க தண்டனைங்கிற பேர்ல இங்க இருந்து வெளியே தான் விட்டு வச்சிருக்கேன், மறுபடியும் இவ்வளவு கூப்பிட்டுக்கலாமா, என்ன நினைக்கிறீங்க தோங்வா அப்படின்னு கேட்க தோங்வா என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜிஹே லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அப்பன் பார்த்து இன்னொரு சிரிப்பு சத்தம் கேக்குது. ஃபெங்ஜூவோட குரல் தான். என்னமா சிரிப்பு அப்படின்னு ஃபெங்ஜூவை பார்த்து சொர்க்கத்து ராஜாவை கேட்க ஃபெங்ஜூ ஏஞ்சிடுறா. எங்களோட நரி பிரிவுல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும் ராஜா, தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்கிற வரை அவங்க திரும்பி வரவே முடியாது. ஆனா உங்களுதுல ரொம்ப ஈஸி ரூல்ஸ் போல, ஜஸ்ட் ஒரு நல்ல அழகா டான்ஸ் ஆடினா வந்துடலாம் போல, அதான் இவ்வளவு ஃப்ரீயான இடத்துல பிறந்திருக்கலாமே நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன்னு ஃபெங்ஜூ குத்தி காட்டுற மாதிரி பேச சொர்க்கத்து ராஜாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம கொஞ்சம் ஓவரா தான் அந்த பொண்ணுக்கு லீனியன்ட்டா இருந்துட்டோமோன்னு சொல்லிட்டு அங்க சீஹேவை பார்த்து, சரி ஓகே நீ இன்னும் கொஞ்ச நாள் தண்டனை அனுபவிக்கணும், போர்ல ஏதாவது கலந்துகிட்டு அதுல கண்டிப்பா நீ ஃப்ரண்ட் ரோல நின்னு சண்டை போட்டனா உனக்கு சீக்கிரமா இங்க வரத்துக்கு அதிகாரம் கிடைச்சிரும்னு இப்ப சொர்க்கத்து ராஜா கதையவே மாத்திடுறாரு. ஃபெங்ஜூ சிரிக்கிறா. ஆனா தோங்வா பார்த்துட்டு, அவ ஒருவேளை போருக்கு போய் சண்டை போடணும்னா அதுக்கான கான்ட்ரிபியூஷனை அவளுக்கு பதிலா நான் கொடுத்துட்றேன், அவங்க போக வேண்டான்னு சீஹேக்கு சப்போர்ட் வாங்குறாரு. ஃபெங்ஜூக்கு இன்னும் மூஞ்சே இருண்டு போயிடுது. சரி சரி இன்னைக்கு ஃபன் தானே நடக்குது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொர்க்கத்து ராஜா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஃபெங்ஜூ நம்ம தோங்வாவோட கோபத்துல இருக்கா.
அப்போ அவகிட்ட நிறைய பேர் வந்து அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க, சியர்ஸ் சொல்லிட்டு. அவங்க கூட எல்லார் கூடயும் சேர்ந்து ஒயினை குடிச்சிட்டே இருக்கா. இன்னும் இந்த சின்ன பொண்ணு இப்படி ஒயினை குடிக்கிறான்னு தோங்பா அமைதியா பாத்துட்டு இருக்காரு. பார்ட்டி முடியுது. பார்த்தா ஃபெங்ஜு மட்டும் இன்னும் அதே இடத்துல பயங்கரமா போதையில உட்காந்துட்டு இருக்கா. தோங்பா மட்டும் தான் கூட இருக்காரு. தோங்பா நேரா ஃபெங்ஜு கிட்ட போக, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தோங்பா கேக்குறாரு. ஜூஸ் குடிக்கிறேன்னு ஃபெங்ஜு சொல்றா. தோங்பா அதை பார்த்துட்டு அது ஜூஸ் கிடையாது ஒயின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. ஃபெங்ஜு சொல்லிட்டு இருக்கா, தோங்பா கையில என்ன வெப்பனா, சண்டைக்கு போறீங்களா, என்னையும் கூட்டு போறீங்களா, நான் இத்தனோண்டு தான் இருப்பேன், டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபெங்ஜு தலையில இருந்து ஹேர்பின் கீழே விழுந்துருது. அந்த வெள்ளை பூ வச்சு வைக்கிறாள் இப்போலாம், அந்த ஹேர்பின் தான். உன்னை கூட்டு போய் உன் இடத்துல விட்டுறவான்னு தோங்பா கேக்குறாரு. இப்படிதான் நீங்க சொல்லுவீங்க, ஆனா உங்க கூட கூட்டே போக மாட்டீங்க. எத்தனையோ தடவை வெயிட் பண்ணி நான் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு புலம்ப ஆரம்பிக்கிறா. தோங்பா அவளை பக்கத்துல கூப்பிட்டு அசையாம நில்லு அப்படின்னு அவ தலையில ஹேர்பின் வச்சு விடுறாரு. நீ யாரு நினைச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு தோங்பா கேட்க, நீங்க தோங்பா எனக்கு தெரியாதா அப்படின்னு ஃபெங்ஜு சொல்றா. அது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா நான் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு தோங்பா சொல்ல, இல்லையே பாத்திருக்கீங்க, நீங்க வெறும் நான் பெட்டு தானே சொன்னீங்க, எனக்கு எவ்வளவு தெரியுமா மனசு கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லிட்டு தோங்பா கிட்ட ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா ஃபெங்ஜு. தோங்பாக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே சுத்தமா புரியல. இங்க இன்னொரு பக்கம் வெளிய ஃபெங்ஜுவா சீஹேவா அப்படின்னு ஆளாளுக்கு பெட்டு கட்டி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அங்க சீமிங் போறாரு. இங்க பாருங்க, தோங்வாவை பத்தி தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்கள எல்லாம் வெளியே அனுப்புறாரு. பார்த்தா நம்ம ஃபெங்ஜு அன்னைக்கு போதையில அப்படியே விழுந்திருந்தாலும் தோங்பா மேல, நம்ம ஃபெங்ஜு அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறா. தோங்பாவோட சட்டையை கட்டி பிடிச்சிட்டே எந்திரிக்கிறா. என்னதுன்னு சொல்லிட்டு பயந்து வெளியே போனா ஆலி எங்க நிக்கிறான். என்ன நடந்ததுடா ஆலின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெங்ஜு கேட்க, நீங்க வந்து ஓவரா குடிச்சிட்டீங்களா, அதனால தோங்கா உங்களை கூட்டிங்க விடலான்னு வந்தாரா, நீங்க அவர் சட்டையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, வர வழியே இல்லாம அவர் கோட்டை கழட்டி வச்சுட்டு போனாரு. அப்புறம் சித்தப்பா நீ போயிட்டு என்ன பண்ற, உன் அப்பா கிட்ட வேற ஏதாவது கோட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நானும் தோங்பாக்கு கோட்டு வாங்கறதுக்காக என் அப்பா கிட்ட போனேன் அப்படின்னு ஆலி சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலை யாருக்கும் தெரியல, காது வச்ச மாதிரி பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஓகே தான் ஃபெங்ஜு சொல்றா. ஆலி உடனே அவ்வளவு நேரம் யாருக்கும் தெரியலதான், ஆனா கோட்டை நான் வாங்க போகும்போது எங்க அப்பா தூங்கிட்டாரு. வீட்டு வாசல்ல நின்னு கதவை தட்டி, அப்பா ஃபெங்ஜு அக்கா இருக்கால, தோங்வாவோட கோட்டை புடிச்சிட்டு விட மாட்டேங்கிறா, இப்ப அவருக்கு போட்டுக்கிறதுக்கு சட்டை இல்ல, அதனால ஒரு சட்டை கொடுங்கன்னு கத்தி கேட்டேனா, அங்க இருந்த எல்லாரும் காதுல வாங்கிட்டாங்க அக்கான்னு சொல்லிட்டு ஆலி கியூட்டா சொல்லிட்டு இருக்கான். ஃபெங்ஜு ஷாக் ஆகுறா. ஏற்கனவே தோங்வாவோட சட்டை ஒண்ணு இருக்கு, இப்போ இது வேற, ரெண்டையும் பார்சல் பண்ணி கொடுத்துட்டு வரணும்னு அங்க இருந்து கிளம்புறா. அதுக்குள்ள ஃபெங்ஜுவ மறுபடியும் ஊருக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல இருந்து லெட்டர் வருது. நான் ஊருக்கு கிளம்ப போறேன், அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்துட்டேன்னா உன் கூட சீக்கிரமா நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு அங்க இருந்து கிளம்புறா. தோங்பா அவரோட வீட்டை உட்காந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காரு. ஃபெங்ஜு இருக்கால, வீட்டு வாசல் வழியா போகாம மரத்து மேல ஏறி நின்னு தோங்பாவை திருட்டுத்தனமா எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறா. அவர் மியூசிக் வாசிக்கிறத பார்த்துட்டு லைட்டா அவளுக்கு மனசு உருக ஆரம்பிக்குது. ஆனா கரெக்டா அப்பன்னு பார்த்து சீஹே அங்க வந்துட்டு இருக்கா. அதை பார்த்து கடுப்பாயிட்டு ஃபெங்ஜு சட்டையை வச்சிட்டு இருக்க மூட்டையை தூக்கி தோங்பா மேல விட்டு எறிகிறா. அங்க இருந்து ஓடி போயிடுறா. சொங்லின் மூட்டையை பிரிச்சு பாக்குறான், 2 சட்டை இருக்கு. தோங்வா சிரிச்சுட்டே நம்ம சீஹேவை கண்டுக்காம அவர் பாட்டுக்கு மியூசிக் வாசிக்கிறாரு. சீஹே இன்னும் நீ கிளம்பி போலையான்னு கேட்க, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அவ அங்க வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இங்க ஆலியும் நம்ம ஃபெங்ஜுவும் கிளம்பி வெளியே போலாம் வெள்ளலான்னு வரும்போது பெரிய பெரிய பறவைலாம் அங்க ஷிட்டு போட்டுருது. அந்த பக்கமா கரெக்டா இந்த சீஹே வந்துட்டு ஃபெங்ஜுவை பார்த்து, எதுக்காக என் மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஃபெங்ஜு கிட்ட சண்டை போடுறதுக்கு வந்துட்டு இருக்கா. ஃபெங்ஜு பாக்குறா, என்கிட்டயே சண்டை போடுறியாங்கிற மாதிரி சீஹேவை லேசா தள்ளிதான் விடுறா. இப்ப ஃபெங்ஜுக்கு இளவரசிங்கிற அதிகாரம் இருக்கு, அவ என்ன வேணா பண்ணலாம்ல. சீஹே போய் பொத்துன்னு இந்த பறவைங்க ஷிட்டு போட்டுச்சுல, அது மேலேயே விழுந்துடுறா. ஃபெங்ஜு சிரிச்சுட்டே ஆலியோட அங்க இருந்து போயிடுறா. இவங்க 2 பேரும் இப்படி சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கூட்டம் போட்டு அடிச்சுக்கிறாங்க. ஆலிக்கு உடனே மூஞ்சில ஒரு கர்ச்சிப் கட்டி, உன் அடையாளம் என்னன்னு தெரியக்கூடாது, அங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டு வந்து என்கிட்ட சொல்லணும், புரியுதா அப்படின்னு ஃபெங்ஜு சொல்றா. ஆலி அவங்க ஓடி போயிட்டு இருக்கான். ஃபெங்ஜு ஓரமா போய் ஒரு இடத்துல உட்கார்றா. பார்த்தா அதுக்கு கொஞ்சம் பின்னாடிதான் நம்ம தோங்வா உட்கார்ந்துட்டு இருக்காரு. யார டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்காரு. அங்க ஆலி ஓடி வந்துட்டு, அக்கா நான் போய் கேட்டேன்னா அங்க தோங்வாவை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு பெட்டு வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, அதுல சீஹேவை தான் கண்டிப்பா தோங்வா கல்யாணம் பண்ணிப்பாருன்னு அவ மேலதான் அதிக பெட் இருக்கு, உன் மேல யாருமே பெட்டே வைக்கலக்கா, பாவம் உன் பேரும் சீஹே பேர் மட்டும் தான் இருக்கு, உன் பேர் மட்டும் ஆனா பாவம் சோலோவா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆலி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஃபெங்ஜு பாக்குறா, எனக்குலாம் எதுலயுமே தோக்குறது பிடிக்கவே பிடிக்காதுடா, நீ என்ன பண்ற, இது எல்லாமே என்னோட காசு தான், போயிட்டு தோங்வாவை ஃபெங்ஜு தான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு என் பேர்ல அதிகமா பெட்டு கட்டிருப்பா போ அப்படின்னு ஃபெங்ஜு சொல்லிட்டு இருக்கா. தோக்குறதுக்கு உனக்கு பிடிக்காதா, ஆனா நீ எல்லா தடவையுமே எக்ஸாம்லாம் லாஸ்ட் மார்க் தான் வாங்குவ, அது எனக்கு முன்னாடியே தெரியுமே ஆலி சொல்லிட்டு இருக்கான். நீ இன்னும் சீரியஸான ஸ்டஃப் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கல, அதனால தான் உனக்கு தெரியாது, இப்படி புராணம் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா அப்படின்னு ஃபெங்ஜு சொல்றா. ஆனா தோங்வா எல்லாத்துலயுமே டாப்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு ஆலி கேக்குறான். தோங்வாவா, அவருக்கு அப்நார்மலான மைண்ட்ரா, அவர் ஆள் ஒரு மாதிரி, அது மட்டும் இல்லாம வயசு வேற ஓவர் ஆயிடுச்சுல, சோ சும்மா இருக்க நேரம்லாம் லைட்டா ஒரு லைன் படிச்சாலே நிறைய படிக்கலாம் பாரு, அதான் வயசான கேஸ், ஆள் ஒரு மாதிரி, அதான் சொல்லிட்டு ஃபெங்ஜு அங்க இருந்து ஆலிய கூட்டு போயிட்டு இருக்கா பெட்டு கட்டலாமான்னு சொல்லிட்டு.
தோங்வா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. கூட வரங்க நம்ம லியான் சொங்கும் இதெல்லாம் கேட்டுடுறான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா எப்படி பாராட்டிட்டு போனா பாத்தியா அப்படின்னு நம்ம தோங்வா கேக்குறாரு. ஓ இதான் பாராட்டான்னு லியான் சொங்கே ஷாக் ஆயிடுறான். ஆலி போய் பெட்டு கட்டினதுக்கு அப்புறமா நேரா ஃபெங்சு கிட்ட வந்து, எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க, தோக்குற ஆளு மேல யாராவது பெட் கட்டுவாங்களான்னு. ஆனா நான் அப்ப கூட நேர்மையா உன் பேர்ல பெட்டு கட்டிட்டேன்கான்னு சொல்ல, அப்போ ஓகே சூப்பர்னு ஃபெங்சு சொல்லிட்டு இருக்கா. தோங்வாவும் லியான் சொங்கும் அந்த பக்கமா வராங்க. ஃபெங்சு பாத்துடுறா. டக்குன்னு கர்ச்சிஃபா மாறி ஆலி சமாளிச்சிடுறான்னு சொல்லிட்டு, விளையாடுன்னு தனியா இருக்கேன்னு சொல்லிடுன்னு கர்ச்சிஃபா மாறி டேபிள் மேல இருக்கா. தோங்வா பாக்குறாரு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவார்ல. பக்கத்துல ஆலி கிட்ட போயிட்டு, ஓ நான் காணா போச்சுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தா கர்ச்சிஃப் இங்க இருக்கான்னு சொல்லிட்டு அதை தூக்கி வச்சுக்கிறாரு. ஆலி பாக்குறான். பாத்து பாத்து ஓவரா மடிக்காதீங்க, அக்காக்கு வலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இல்ல கர்ச்சிஃப்க்கு வலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபெங்சு பாக்குறா. நல்லா தெரியும் இந்த ஆளுக்கு வேணும்னே தான் தூக்கி இருக்காரு, என்ன மாதிரிலாம் ஃப்ராடு பண்றாரு பாருன்னு சொல்லிட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறா. சரி பரவாயில்ல, ஆனா அப்பயும் நான் யாருங்கிறத காட்ட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சரி ஒரு வேலை இது ஃபேக் கர்ச்சிஃப் தான் போலன்னு சொல்லிட்டு அவரே தூக்கி போடுற வரைய இப்படியேதான் அமைதியா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா எங்கேயோ மிதந்து போற மாதிரி ஃபெங்சுக்கு இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா நம்ம தோங்வாவும் லியான் சொங்கும் தாமரை குளத்துல மிதந்துட்டே கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அது ஃபெங்சு தான் சொல்லிட்டு 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஃபெங்சு ரொம்ப அழகான பொண்ணு இல்ல, 7 உலகத்திலயும் பைச்சியனுக்கு அப்புறமா அழகான பொண்ணுன்னு அவ்வளவுதான் சொல்லுவாங்கன்னு வேணும்னே நம்ம லியான் சொங் சொல்ல, அழகு இருக்கு ஆனா அறிவில்ல, கொஞ்சம் முட்டாள் போல அப்படின்னு சொல்லிட்டு தூங்வா சொல்றாரு. யார பார்த்து முட்டாள்னு சொன்ன, நானா மட்டும் அறிவோட போட்டி வச்சேன்னா ஒன்னா தோக்கடிச்சிருவேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபெங்சு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. அதுல லியான் சொங் டக்குன்னு கைய வைக்க கர்ச்சிஃப் தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருது. தோங்வா அடுத்த செகண்டே இதை கைக்குள்ள எடுத்துட்டு, நான் இங்க இருந்து கிளம்புறேன், நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுறாரு. நேரா போய் சாம்பிராணி ஏத்தி அது மேல நம்ம ஃபெங்சுவ காய போட்டு வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் காயட்டோன்னு. சாம்பிராணி பவர் ஓவரா இருக்கு, தோங்வா கீழேயாவது போட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஃபெங்சு சொல்லிட்டு இருக்கா. அங்க சொங்லின் வர, புது சாம்பிராணி போட்டிருக்கேன் ஓகே தானேன்னு கேட்க, அவ்வளவா எனக்கு பிடிக்கல ஆனா அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு தோங்வா சொல்றாரு. ஃபெங்சுவை பார்த்து சிரிச்சுட்டே இங்க ஆலி நேரா ஃபீலிங்ஸ் கடவுள் கிட்ட ஓடி போயிடுறான். கடவுளே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, அக்கா மாட்டிக்கிட்டா, அவளை நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கெஞ்சி கூட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள தோங்வா ஃபெங்சுவை கூட்டு போயிட்டு பக்கத்துலயே ஒரு மீன் ஒண்ணு சமைக்க ஆரம்பிக்கிறாரு. சமைச்சு சாப்பிட்டு பாக்கலான்னு வராரு. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு லியான் சொங் வர, அப்புறமா சாப்பிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதுக்குள்ள ஃபெங்சு மனுஷியா மாறுறா. லைட்டா கதவை எட்டி பார்த்துட்டு கதவை சாத்துறா. தோங்வா பாக்குறாரு, அவ மனுஷ உருவத்துக்கு மாறிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அவர் பாட்டுக்கு நம்ம லியான் சொங்கோட அந்த ஆயுதம் இருக்குல்ல அதை சரி பண்றதுக்கு போறாரு. ஃபெங்சு போறவ இதான் மீனான்னு சொல்லிட்டு லைட்டா சாப்பிட்டு பாக்குறா. கேவலமா இருக்கு, குப்பை தொட்டியில போட்டு நம்ம புதுசா செய்யலான்னு ஃபெங்சு செய்ய போறா. இந்த வெப்பன் பாரு இப்ப யூஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம லியான் சொங் தோங்வா கிட்ட டெமோ காட்ட, அந்த பக்கமா வந்த நம்ம சொங்லின உள்ள எடுத்துருது. எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னு அவர் ஒரு பக்கம் திருன்னு முழிச்சிட்டு இருக்க, என் அசிஸ்டன்ட் இப்ப வெளியே விட போறியா இல்லையான்னு தோங்வா முறைச்சிட்டு இருக்காரு. வேற வழியே இல்ல, லியான் சொங்குக்கு அதை ஆப்ரேட் பண்ணவே தெரியலன்னு நம்ம தோங்வாவே அதை சரி பண்ணி கொடுத்துட்டு இப்ப வெளியே கூட்டுவான்னு சொல்ல, அது 2 குலுக்கு குலுக்குனதும் சொங்லின் வெளியே வந்துட்டான். என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தோங்வான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கேக்குறாரு நம்ம லியான் சொங், என்ன கிச்சன்ல இருந்து வாசமா வருது, நீ சமைச்சதுன்னு சொல்லாத, இப்போ இவ்வளவு நேரம் வாசமே அடிக்கல, இப்பதான் வாசம் வருது, இப்பயாவது அவங்களோட உருவத்தை காட்டுறாங்களான்னு பாக்கலாம், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோங்வா லியான் சொங் 2 பேருமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஃபெங்சு சமைக்கிறா, ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறா, பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ மறுபடியும் கர்ச்சிஃப் உருவத்துக்கு மாறுறா கதவு திறக்குதேன்னு. அங்க லைட்டா சாப்பிட்டு பார்த்துட்டு லியான் சொங் பிரமாதமா இருக்கு கலக்கலா இருக்குன்னு சொல்ல, லைட்டா தோங்வா அதை டச் பண்ணி மோந்து மட்டும் பாக்குறாரு. அது மோந்து பார்த்துட்டு, ஆமா இந்த வாசம் ஆனா அந்த வாசம் மாதிரி இருக்கேன்னு நம்ம ஃபெங்சு வேலைக்கார பொண்ணா இருக்கும் போது சமைச்ச ஞாபகம் வருது. ஆமா அதே மாதிரிதான் இருக்கு, ஒரு வாய் சாப்பிட்டு பாக்கலான்னு தோங்வா திரும்பி பார்த்தா வெறும் முள்ளு மட்டும் தான் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் லியான் சொங் சாப்பிட்டு சூப்பரா இருக்கு பிரமாதமா இருக்கு அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஃபெங்சுவை மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு மாற வைக்கிறேன்னு செங்கி ஒரு கால அவளுக்கு உடம்பு முடியல அப்படின்னு 4 பிட்ட போட்டுட்டு தானா மாறுறாளா இல்லையான்னு பாருன்னு அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க அதுக்குள்ள தோங்வா கர்ச்சிஃப் எடுத்துட்டு போயிட்டு பாக்கெட்குள்ள வச்சுக்க அந்த இடத்துக்கு ஆலி ஃபீனிக்ஸ் கடவுளை கூட்டிட்டு வந்துடுறான். ஃபீனிக்ஸ் கடவுளும் நம்ம தோங்வா கிட்ட டக்குன்னுலாம் கேட்க முடியுமா, சுத்தி வளைச்சு ஆரம்பிக்க, மேட்ருக்கு வாங்க அங்கிள்னு சொல்லிட்டு நம்ம ஆலி வர பாடா படுத்துறான். தோங்வா டிஸ்டர்ப் பண்றேன்னு மன்னிச்சுக்கோங்க, ஆனா ஆலி அவங்க அம்மா கர்ச்சிஃப் கொண்டு வந்திருக்கான், தொலைச்சிட்டான், அந்த கர்ச்சிஃப் உங்க கையில கிடைச்சுதான், அதான் அதை கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன், தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல, தோங்வா வேற ஏதோ கர்ச்சிஃபை கொண்டு வந்து இததான் நான் எடுத்தேன்னு கொடுக்க, இது இல்லன்னு சொல்லிட்டு ஆலி மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். வேற எனக்கு தெரியாதேன்னு சொல்ல, சரிங்க தோங்வா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஃபீனிக்ஸ் கடவுள் கிளம்புறாரு. கிளம்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஆலி கதறி அழுகுறான், காப்பாத்துங்கன்னு. தோங்வா சிரிச்சுட்டே இருக்காரு. மறுபடியும் ஃபெங்சுவை வெளியே எடுக்கிறாரு. எப்படிதான் உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு யோசிக்க ஃபெங்சு யோசிக்கிறா, ஆலியோட முயற்சி எல்லாமே வேணா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீனிக்ஸ் கடவுள் அங்க நம்ம ஆலியை கூப்பிட்டு, கவலையே படாத,
உங்க அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாது. தோங்வா பக்கத்துல இருக்க வரைய எந்த ஆபத்தும் வராது. நல்லா பாத்துக்குவாரு. கொஞ்ச நாள் அவளே தெளிஞ்சு வந்துருவான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. பெங்ஜுவை பார்த்து, அதாவது கர்ச்சிஃபை பார்த்து தோங்வா சொல்லிட்டு இருக்காரு, நீ எத்தனை நாளைக்குதான் அப்படியே அழுத்தமா இருக்கான்னு பாக்குறேன். என்னோட வால் துடைக்கிறதுக்கு உன்னை யூஸ் பண்ணலான் இருக்கேன்னு சொல்ல, எனது உங்களோட வாலா? 7 உலகத்திலயும் பயங்கரமானது, கொடூரமான டாப் 10 ஆயுதங்கள் இருக்க முக்கியமான ஆயுதம். அந்த வாழை துடைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ண போறீங்களா? என்னோட டெலிகேட் ஸ்கின் என்ன ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ புலம்ப ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு கர்ச்சிஃபை கையில வச்சுட்டே தோங்வா அப்படியே தூங்கி போயிடுறாரு. ஃபெங்ஜூ மனுஷ உருவத்துக்கு வந்து நல்ல நிம்மதியா, அதுவும் தோங்வாவோட கையில உல்லாசமா படுத்துட்டு இருக்கா. அவளையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. எத்தனை நாளாச்சு இப்படி க்ளோஸ் அப்ல பாத்து அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறேன்ட்டு பக்கத்துல இருக்க சாம்பிராணிய தள்ளி வர விட்டுடுறா. அவகிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு பவரை யூஸ் பண்ணி நம்ம தோங்வாக்கு ஒரு மந்திர கட்டு தூங்குற மாதிரி மயக்கம் போட வச்சுட்டு ஃபெங்ஜூ அங்க இருந்து வெளியே போறா. இவ ஒரு செடி நட்டு வச்சால, நம்ம நிறைய இருக்கும் போது அதுல பூ பூத்திருக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரமா பாத்துட்டு இருக்கா. அப்புறம் அவளுக்கு நம்ம தோங்வா கட்டி கொடுத்த அந்த மாடத்துக்கு பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கா. எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப ஹாப்பியான விஷயங்களும் நடந்தது. ஆனா அதே மாதிரி சோகமான விஷயமும் நிறைய நடந்துருச்சு. இப்போ நான் எதை யோசிச்சு பாக்குறதுன்னு ஃபெங்ஜூ யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா தூரமா இருந்து யாரோ அவளை பாத்துட்டு இருக்காங்க. நம்ம தோங்வா தான். அவ விட்ட அதே மயக்க மருந்து எல்லாத்தையும் நம்ம ஃபெங்ஜூ மேல விட ஃபெங்ஜூ அவளுக்கே தெரியாம மயங்கி விழுந்துடுறா. என்ன மயக்கம் போட வைக்க போறாளா இவன் சிரிச்சுட்டே தோங்வா பக்கத்துல வராரு. அவளை கர்ச்சிஃபா மாத்தி மறுபடியும் கையில இடுப்புல கட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஏன்னா சண்டை போடுறதுக்கு யாரோ தோங்வாவை கூப்பிட்டு இருப்பாங்க போல. பார்த்தா சீவு தான் கூப்பிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் தான் ஜீஹெங்க, நான் சொல்ல சொல்ல கேட்காம கூட்டு போயிட்டு அவளை கொடுமைப்படுத்தி இப்ப இந்த நிலைமைக்கு அவளை ஆளாக்கி இருப்ப. இப்ப எங்க போனானே தெரியல. உங்களோட நான் சண்டை போட்டே தீர்வையான்னு சொல்லிட்டு சீவு கத்த ஆரம்பிக்கிறான். ஃபெங்ஜூ பாக்குறா, இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான அரக்க தலைவர்கள்ல சீவோ ரொம்ப முக்கியமான ஆளு. அவர் கொடூரமானவர்னு கேள்விப்பட்டு மோசமா இருப்பாருன்னு நினைச்சா இவ்வளவு கியூட்டா இருப்பாரான்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அங்க தோங்வாக்கும் சீவோக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. 1,00,000 ஆத்மாக்கள் இருக்கிற மந்திர சக்திய இதுக்காக நான் சேர்த்துட்டு வந்திருக்கேன். இதை நீ எப்படி சமாளிக்க போறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சீவோ கத்த ஆரம்பிச்சுட்டு வானத்துல ஒரு ஓட்டைய போடுறான். அங்க இருந்து 1,00,000 அந்த ஆத்மாக்களும் கிளம்பி வர ஆரம்பிக்குது. தோங்வா கையில அவரோட வால் எடுத்து லைட்டா ஒரே ஒரு மேஜிக் தான். அந்த வால் 1,00,000 வாலா மாறி அப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டு அந்த 1,00,000 ஆத்மாக்களை ஒரே நிமிஷத்துல கொன்றுது. என்ன பண்ணலான் இருக்க இப்ப அப்படின்னு தோங்வா கேட்க, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அந்த ஆத்மாக்களை காப்பாத்தணும்னு ஆசையே இல்லையான்னு சொல்லிட்டு சீவு கத்த ஆரம்பிக்கிறான். ஏண்டா, 7 உலகத்திலயும் இத்தனை வருஷமா அமைதியை கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷமா இதை நிம்மதியா வச்சிட்டு இருக்கேன்னா அதுக்கு எத்தனை பேர் கூட சண்டை போட்டு எவ்வளவு பேர் அழிச்சிருக்கணும்? அதை பத்தி என்னைக்காவது நீ யோசிச்சு பாத்திருக்கியான்னு தோங்வா கேக்குறாரு. சீவு சண்டை போடுறதுக்கு பக்கத்துல வந்துடுறான். சண்டை போட்டே இருக்கும் போது சீவோட ஒரு அடி கர்ச்சிஃப் டக்குன்னு கீழே விழுந்துருது இடுப்புல இருந்து நழுவி. ஃபெங்ஜூ பாத்துட்டு இருக்கா. மனுஷ உருவத்துக்கு வந்துடுறா. தோங்வான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. தோங்வா டக்குன்னு அவளை சுத்தி ஒரு மந்திர கட்டை போட்டு பத்திரமா அவளை லேண்ட் பண்ணி விட்டுறாரு. பக்கத்துல போறாரு. இந்த இடத்த விட்டு வெளியே வராத, உள்ளே ஏறுன்னு சொல்றாரு. தோங்வா பின்னாடி அந்த வாள் வந்துட்டு இருக்கான்னு சொல்ல அங்க தோங்வாக்கும் சீவுக்கும் மறுபடியும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா குடும்பத்தை கூட்டு வந்திருக்கேன் என் கூட சண்டை போட அப்படின்னு சீவு இன்னும் கடுப்பாயிடுறான். தோங்வா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹே, நான் இன்னும் ஒரு குடும்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ அந்த வலயத்துல இருந்து வெளியே வரா. சீவுவை அடிச்சு தள்ளி நம்ம தோங்வா கீழே போட்டுடுறாரு. அதுக்கு மேல சண்டை முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு பெரிய சூறாவளி காத்து அந்த பக்கம் வருது. சீவுவை ஃபெங்ஜூவை 2 பேரையும் அடிச்சிட்டு போகுது. ஷோபாய் அப்படின்னு கத்திட்டு தோங்வா ஃபெங்ஜூவை ஷாக் ஆயிட்டு பாவமா பாத்துட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஃபெங்ஜூ இருக்கால, ஏதோ ஒரு பள்ளத்தாக்குல அதை அடிச்சிட்டு வந்த வேகத்துல வந்து விழுந்துட்டு இருக்கா. நல்லா கீழே தான் அந்த சீவுவும் விழுந்திருக்கான். அவன் மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கா. எல்லாம் அந்த பண்ணியாலதான், இந்த பண்ணாடையாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் முதல் தடவையா என்ன தோங்வா ஷோபாயின்னு கூப்பிட்டாரு. என் வீட்டுல எல்லாரும் என்ன அப்படிதான் செல்ல பேரா கூப்பிடுவாங்க. ஷோனா குட்டின்னு அர்த்தம், பாய்னா வெள்ளன்னு அர்த்தம். பிறந்தப்ப நான் வெள்ளை குட்டி மாதிரி இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன அப்படி கூப்பிடுவாங்க. எங்க தோங்வா என்ன முதல் தடவையா ஷோபாயின்னு கூப்பிட்டாரு. அப்பன்னு பார்த்து இந்த பண்ணி என்ன இங்க கூட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. 4 குத்தும் குத்திக்குவோன்னு சொல்லிட்டு சீவுவ 4 அடி வர அடிக்க ஆரம்பிக்கிறா. சீவு பாக்குறான், என்னது சண்டை போட்டு பிறந்ததோட லைட்டா உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கு, நீ ஏதாவது என்ன பண்ணியான்னு கேட்க, இல்லங்க உங்கள மாதிரி இவ்வளவு பெரிய வீரனெல்லாம் என்ன மாதிரி குட்டி போன்னு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ கேட்டுட்டு இருக்கா. பன்னியின் வேலிக்குள்ள வந்து விழுந்துட்டோம், இதுக்கு மேல நம்மள யாரும் காப்பாத்த முடியாது, இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓபன் ஆகும்னு சொல்ல, பன்னியின் வேலிக்குள்ள வந்து விழுந்துட்டோம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓபன் ஆகும், 6 மாசத்துக்கு அப்புறம் தான் இங்க இருந்து வெளியே போக முடியுமா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ கத்த ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, நீ தானே அந்த குரங்கு பையிலோட க்ளோஸா இருந்த ஆளுன்னு சொல்லிட்டு சீவு கத்த ஆரம்பிக்க, குரங்கு பையிலா யாரு தோங்வாவ சொல்றீங்களா? அது மட்டும் இல்லாம நான் அவரு சொர்க்கத்தை சேர்ந்தவர், நான் நிறைய பரம்பரையை சேர்ந்த இளவரசிங்க, என் பேரு சின்சு இளவரசி ஃபெங்ஜூ அப்படின்னு ஃபெங்ஜூ சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுலயும் இல்லாம நீங்க தான் எனக்கு கூட்டு மாட்டீங்க, நீங்க இல்லாம இருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்ல, சீவு இவள்கிட்ட சண்டைக்கு வர மாதிரி வந்துட்டு இருக்கான். ஆனா உங்க பெரிய வீரர் மாதிரி பெரிய ஆளுங்க கிட்ட நான் என்ன பண்றது? சீவு வீரரே பாவம் பார்த்தே நான் மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல, யாராவது புகழ்ந்து பேசினா சீவுக்கும் ரொம்ப பிடிக்கும் போல.
சரி சரி, என்னை பத்தி புகழ்ந்து பேசிட்ட, கவலைப்படாத. உள்ள போய் என்ன பண்ண முடியும்னு பாக்கலாம், புரியுதா? உன்னெல்லாம் எதுக்குதான் ஒருத்தங்களுக்கு பிடிக்குமோ? என் ஜீஹங்கோட அழகுல கால் தூசி வருவியா? அவள மாதிரி யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். பக்கத்துல ஏதோ செர்ரி பழம் மாதிரி இருக்க மாதிரி இருக்கு, அதை எடுத்து இதையாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ யோசிச்சுட்டு இருக்கா. தோங்வா மறுபடியும் அவரோட இடத்துக்கு இந்த நேரத்துல வந்துட்டாரு. தோங்வா முகத்துல கவலையை பார்த்துட்டு சோங்லின், தோங்வா என்னாச்சு, நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்கன்னு கேட்க, அவளை ஃபன்லின் வேலிக்குள்ள தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு தோங்வா சொல்றாரு. யார நீங்க தள்ளி விட்டீங்கன்னு சோங்லின் மறுபடியும் கேட்க, இல்ல நீ போய் வேலைய பாருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியா நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இன்னும் ஃபெங்ஜுவும் சீவும் பேசியே முடிக்கல. தோங்வாக்கு ஒன்னும் ஜீஹெங்கெல்லாம் அவ்வளவா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஜீஹெங்கோட கதைக்கு ஃபெங்ஜு வந்திருக்கா. அதெல்லாம் உனக்கு தெரியாது, அந்த குட்டி நிறைய ஜீஹெங்க கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தோங்வா கூட்டு போயிட்டாரு. ஏன் சொல்லு, அத பாக்குற சாக்குல ஜீஹெங் அடிக்கடி போவால, அதனாலதானு சீவு புது ஐடியாவை கொடுக்கறான். ஃபெங்ஜுக்கு இருந்த டவுட்ல இன்னும் எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆயிடுது. ஒரு வேலை உண்மையா இருக்குமோன்னு கொஞ்சமா சோகம் ஆயிடுறா. இந்த பையன் பாக்குறதுக்கு அப்பாவியா இருக்கான், ஆனா பாயிண்ட் எல்லாம் கரெக்டா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு ரொம்பவே அப்செட் ஆயிடுறா. சரி, இங்க இருந்து வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணலான்னு நம்ம ஃபெங்ஜுவும் சீவும் அந்த மலை குகையில இருந்து வெளியே வராங்க. ஃபெங்ஜு அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கா. சீவு பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஃபெங்ஜு வேகமா அப்படியே தடுக்கி அந்த மேக கூட்டத்துக்குள்ள விழுந்துடுறா. வேற வழி இல்லாம இந்த பொண்ணு என் கூட வந்தா, அவளுக்கு ஒரு ஆபத்துனா சும்மா இருப்பேனா அப்படின்னு சீவும் பின்னாடியே ஃபெங்ஜுவை காப்பாத்துறதுக்கு உள்ள விழுந்துடுறான். அந்த நேரத்துல இந்த ஃபன்யின் வேலியோட இளவரசன், இவனை நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம். அந்த பையன் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணி யாருக்கும் தெரியாம ஓடி போயிட்டு இருக்கான். ஃபெங்ஜுவும் சீவும் ரெண்டு பேரும் அவன் மேலேயே வந்து விழுறாங்க. இளவரசன் மேல இவங்க ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்க. இளவரசன் அடிபட்டுச்சுன்னு அந்த பையனை ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட்டு போயிட, இங்க ஃபெங்ஜுவையும் சீவையும் கூட்டு போயிட்டு இந்த ஃபன்னியின் வேலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ராணி இருக்கா, அவ முன்னாடி நிறுத்துறாங்க. யோ என்னையா பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபெங்ஜு கேட்டுட்டு இருக்கா. இன்னும் ஆனா ஒரு மாதிரி குழப்பத்திலேயே சீவு இருந்துட்டு இருக்கான், என்னதான் நடக்குது அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரையும் போய் ஜெயில போடுங்க, அதுக்கப்புறம் என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த ராணி சொல்லிடுறா. இளவரசனுக்கே ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு. அதனால அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு அந்த ராணி ஃபெங்ஜுவோட முகத்தை பார்த்துட்டு, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதே நேரம் மயங்கி விழுந்தால இளவரசன், பேரு மெங்கு, அவன் எந்திரிச்சிட்டான். இந்த மெங்கு தான் ஒரு தடவை குட்டி பூச்சியை காப்பாத்துற அப்படின்னு போய் மாட்டினா, நம்ம ஃபெங்ஜு கூட பறந்து போய் காப்பாத்தினா. முகத்தை லைட்டா தான் பாத்துருந்தான் இல்ல, அந்த பையன் தான் இவன். அவன் தான் தப்பிச்சு ஓடி போயிருக்கான் வெளியே இந்த ஊரை விட்டு. அப்பதான் மயங்கி விழுந்திருக்கான். அவன் தங்கச்சி தான் எழுப்புறா, நான் என்னன்னா மயங்கிட்ட, உன்னால அந்த ரெண்டு பேரையும் கூட்டு போயிட்டு ஜெயில போட்டிருக்காங்கன்னு சொல்ல, அந்த ரெண்டு பேரையும் ஜெயில போட்டாங்களா? நான் தான் ஊரை விட்டு யாருக்கும் தெரியாம தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே ஓடினேன், என் மேல ஸ்லிப் ஆயில விழுந்துட்டாங்கன்னு நேரா கிளம்பி அம்மாவை பாக்குறதுக்கு போறேன் அப்படின்னு ராணிய பாக்குறதுக்கு போறான். ஃபெங்ஜுவையும் சீவுவையும் மறுபடியும் ஜெயில இருந்து கூப்பிடுறாங்க. சீவு ரொம்ப போர் அடிக்குது, என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலான்னு அரக்க தலைவன்கிறத மறந்து கூட ஜாலியா ஜெயில இருக்கான். ஃபெங்ஜு பாக்குறா, இவனெல்லாம் ஒரு வீரன்னு நினைச்சு நம்மளும் வந்துட்டு இருக்கோம் பாரு, யோ வந்து தொலையான்னு கூப்பிடுறா. இரு இரு வர அப்படின்னு சீவும் வந்துட்டு இருக்கான். அந்த பையன் ஏஞ்சிட்டான் போல, அதான் நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு ஃபெங்ஜு சீவு போயிட்டு இருக்காங்க. ராணி சொல்லிட்டு இருக்கா, சாரிங்க, எங்க இளவரசன் மெங் இப்பதான் எந்திரிச்சான். நீங்க எங்க ஊர்ல இருக்கிற காலேஜ படிக்கணுங்கிறதுக்காக சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். சாரின்னு சொல்ல, இது காலேஜா அப்படிங்கிற மாதிரி சீவு சைட்ல திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஜீஹெங் இருக்கால, முகத்துல துணி எல்லாம் கட்டிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. இவன் என்ன இங்க இருக்கான்னு அவன் பாத்துட்டு இருக்க. ஃபெங்ஜு இளவரசனை பாக்குறான். ஆமான்னு சொல்லுங்க, தலையாட்டுங்கிற மாதிரி அவன் சிக்னல் கொடுக்கறான். ஆமான்னு ஃபெங்ஜு சொல்ல, ஜீஹெங்க பார்த்து அந்த அதிர்ச்சியில ஆமா அப்படின்னு சீவு சொல்ல, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, உங்களை நாங்க இங்க படிக்க விடாம இருப்போமா? இங்க ஜாலியா நீங்க தங்கி படிக்கலாம், உங்களோட நாலேஜா வளர்த்துக்கலாம் அப்படின்னு ராணி பெர்மிஷன் கொடுக்கறாங்க. குவார்டர்ஸ்ல உங்களுக்கு தனித்தனியா வீடு கொடுக்கறோம் அப்படின்னு. ஃபெங்ஜு அங்க இருந்து கிளம்புறா. அந்த பக்கமா வந்து சீவு பாத்துட்டு இருக்கத பாத்துட்டு வா வா போலான்னு அவங்க கையும் பிடிச்சு இழுத்துட்டு போறா. ஆனா ஜீஹெங் கண்டுக்காத மாதிரியே உட்காந்துட்டு இருக்கா. நேரா மெங்க கூட்டு போயிட்டு, இது உங்களோட வீடு, இது சீவு இருக்காருல அவரோட வீடு அப்படின்னு சொல்ல, ஃபெங்ஜு போய் பேர் தான் இங்க சொல்லிருக்கா. சோ இவ யாருங்கிறதெல்லாம் மெங்குக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் உங்களை ஏன் காப்பாத்தினேன்னு யோசிப்பீங்கல்ல, இந்த ஊரை விட்டு ஓடி போறதுக்காக தான் நான் கிளம்பி வந்தேன், அது என் அம்மாக்கு தெரிஞ்சா ஆபத்து ஆயிடும்னு சொல்ல, சரிங்க நாங்க வெளியே போனோம், எப்படி போறதுன்னு ஃபெங்ஜு கேக்குறா. அதுக்கு நீங்க ஒரு 60 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்ல, 60 வருஷமா 6 மாசம் கேள்விப்பட்டேன்னு ஃபெங்ஜு சொல்லிட்டு இருக்கா. இல்லங்க, நாங்கெல்லாம் பறவை இனம், ரொம்ப வந்துட்டு வீக்கான ஃப்ரெஜைலான பறவை. ஆனா நாங்க இருக்கிறதாலதான் 7 உலகமும் ரன் ஆகுது, அதுக்கு எங்க சக்தி தேவைப்படுது. சோ அதனால பழைய காலத்திலேயே இந்த இடத்துக்கு வந்து சக்தியை கெட்ட காத்தெல்லாம் வெளியே வர முடியாத மாதிரி இங்க தங்கிட்டோம். 60 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பெரிய பெரிய கடவுள்கள் சேர்ந்து சின்னதா கேப் ஒண்ணு ஓபன் பண்ணுவாங்க. அப்படிதான் நாங்க வெளியே போயிட்டு ஏதாவது முக்கியமான வேலை இருந்ததுன்னா முடிச்சுக்குவோம். மத்தபடி நாங்க உள்ளேயே தான், இந்த உலகத்துக்குள்ளேயே தான் வாழ்வோம். சரி, நீங்க 60 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுல பிளவை ஏற்படுத்தி உள்ள வரணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட 3000 வருஷம் தவம் பண்ண பவர் தேவைப்படும். அதை யாராவது ஈஸியா விடுவாங்களா? யாராலையும் முடியாது. நீங்க இங்க பாத்துக்கோங்க, இங்க தங்குறதுக்கு எல்லா இடமும் வசதியும் இருக்கு.
உங்களுக்கு வேலைக்காரங்களும் இருப்பாங்க. என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எப்ப வேணா என்ன வந்து பாருங்கன்னு சொல்ல, சீவு இன்னும் ஜீஹெங்க பார்த்த அதிர்ச்சியிலேயே தனியா நின்னுட்டு இருக்கான். ஆமா உங்க பேர் என்னன்னு கேட்க சீவுவும் ஒரு பொய் பேர் தான் சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மெங் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஃபெங்ஜூ நேரா ஜீவுவோட ரூம்குள்ள வரா. அரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கவனோட மூக்க மூடுறா. என்னையா இது, தூங்குற நேரமா அது, இங்க இருந்து கிளம்பி போக வேண்டாமா அப்படின்னு கேட்க, அதான் போக முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, இங்கே இருக்கலாம்னு ஜீவு சொல்றான். அதான் ஜீஹெங் இருக்காளேன்னு சொல்லிட்டு. ஆனா இவளுக்கு அது கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. ஃபெங்ஜூ அங்கங்க மறைஞ்சு போய் பாக்குறா. என்னதான் மறைஞ்சு அவளோட வீட்டுக்கு அவ போகணும்னு ட்ரை பண்ணாலும் சக்தி வேலை செய்யல. திரும்ப திரும்ப அதே இடத்துல வேற வேற இடத்துல அதே ஊருக்குள்ள போய் நிக்கிறா. ஒரு கட்டத்துல மெங்கு குளிச்சிட்டு இருக்கான். பாத்ரூம்குள்ள போய் நின்னுட்டு இருக்கா. ஃபெங்ஜுவை பார்த்துட்டு அவன் பதற ஆரம்பிக்க, இவ கத்திட்டு சாரி சொல்லிட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறா. மறுபடியும் நேரா எந்த இடத்துல சீவு இருக்கானோ போக முடியாது போலடா அப்படின்னு ஃபெங்ஜு போறா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றக்க, தூங்குற வழிய பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம சீவு தூங்குறதுக்கு போயிடுறான். தோங்வா பாத்துட்டு இருக்காரு. என்னோட பாதுகாப்பு கவசத்தை அவ மேல போட்டுதான் உள்ள அமிச்சிருக்கேன். சோ ஒரு 6 மாசம் அவளால தாங்க முடியும்ல, அப்புறம் வின்டர் வரும், நான் அப்புறம் உள்ள போயிடுவேன்னு சொல்ல, சொங்லினுக்கு யார பத்தி இவர் பேசுறாருன்னே புரியவே இல்லையேன்னு புலம்பிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நாளுங்க ஓடிட்டே இருக்கு. ஃபெங்ஜு கிட்டத்தட்ட அதே ஊர்ல செட் ஆயிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு போல. 1 மாசம் ஆக போகுது, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன வந்து தோங்வா காப்பாத்திட்டா கூட 1 மாசத்திலே காப்பாத்தினாருங்கிறதால என்னை உள்ள கொண்டு வந்து போட்டார்ல, அதுக்கு நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு ஃபெங்ஜு சொல்லிட்டு இருக்கா. இந்த இருகுன மூஞ்சி வந்தா என்ன வராட்டி என்ன, நான் இங்க ஃபைனா தான்ப்பா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் அவனை காப்பாத்தலாம் தேவையில்ல, அதுலயும் அவனுக்கும் ஒன்னும் அந்த அளவுக்கு பவர்லாம் இல்ல, நினைச்ச நேரத்துல எல்லாம் அவனாலே வர முடியாதுன்னு தோங்வாவை பத்தி கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறான் ஜீவு. தோங்வா நினைச்சா எங்க வேணா எப்படி வேணா போவாரு அப்படின்னு ஃபெங்ஜு சொல்லும் போதே உள்ள வந்துட்டு இருக்கான் நம்ம மெங்கு. ஃபெங்ஜு வெக்கப்பட்டு மூஞ்ச மூட, பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இருந்துட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு மெங்கு சொல்லிட்டு இருக்கான். ஃபெங்ஜுக்கு இப்பதான் கொஞ்சம் நார்மல் ஆகுது. ஃபெங்ஜு இந்த இடத்துல காலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு தானே வந்தா, சோ வேற வழியே இல்லாம அந்த பொய் சொன்னதால ஃபெங்ஜு சீவு 2 பேரும் கிளாஸ்ல உட்கார்றாங்க. சீவுவாவது எப்ப பாரு தூங்கி மாஸ்டர் இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா ஃபெங்ஜு ஓவரா வாய் பேசி குறும்புத்தனம் பண்ணி மாஸ்டர் கிட்ட மாட்டிட்டே இருக்கா. மாஸ்டர் அவளை கூப்பிட்டு, அம்மா உன்னை புக்க ஒரு தடவை ஃபுல்லா இம்போசிஷன் எழுதிட்டு வர சொன்னல, எழுதிட்டியான்னு கேட்க, இல்ல மாஸ்டர் எழுதுறது வேஸ்ட் தானே, டைம் வேஸ்ட் இம்போசிஷன்லாம், அதான் எழுதாம நானே வேணான்னு விட்டேன் மாஸ்டர்னு சொல்ல, ஓ விட்டுட்டியா, சரி ஓகே, ஒரு தடவை இல்ல அடுத்த தடவை 5 தடவை எழுதிட்டு வரணும், இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு மாஸ்டர் அங்க இருந்து கிளம்புறாரு. ஃபெங்ஜு பாக்குறா, படிச்சு படிச்சு தொல்லை தாங்க முடியாம தான் எங்க ஊர்லயே ஓடி போயிருவேன், இங்க நல்ல வசமா வந்து இங்க மாட்டிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறா. ஜீவு இதான் சாக்குன்னு ஜீஹெங்க பாக்குறதுக்கு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜீஹெங்னு ஓட, இல்ல நான் ஜீஹெங்ல அவ அங்க இருந்து எஸ்கேப் பாத்துக்கு ட்ரை பண்றா. ஜீவு லைட்டா அவ தலையில தட்ட போக ஒரே மாதிரி தடுத்து நிறுத்துறா அவ. சின்ன வயசுல இருந்தே அவங்க 2 பேரும் விளையாடும் போது இதே மாதிரி தான் தடுத்து நிறுத்துவா போல. பாரு பாரு உனக்கு பழகி இருக்கு, அப்ப நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பழகுனா அதே ஆளுங்க தானே. ஜிகங் ஏன் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, எதனால ஃபன்யன் வேலியில வந்து இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டே இருக்க, பிளீஸ் இதுக்கும் மேல என்ன வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, இங்க இருந்து கிளம்பி போயிடுங்கன்னு ஜிஹெங் வேற யார் மாதிரியோ பேசிட்டு இருக்கா. மறுபடியும் கிளாஸ் ஆரம்பிக்குது. இந்த தடவையும் நம்ம ஃபெங்ஜு காப்பியே பண்ணிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏதோ காம்படிஷன் வருதுன்னு வர சொல்லிட்டு இருக்காரு. ஃபெங்ஜு அங்க இருந்து வெளியே ஓடி வர மெங்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஃபெங்ஜு இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்க போறியா இல்லையான்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நானே இங்க சும்மா தானே வந்திருக்கேன்னு சொல்ல, இந்த மெங்கு பாக்குறான். ஃபெங்ஜு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த காம்படிஷன் நடக்கும், இந்த தடவை ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா பிம்பான் ஃப்ரூட் இருக்குல்ல அதான் கிஃப்டா கொடுக்க போறாங்கன்னு சொல்ல, ஈச்சிங் டீயை காப்பாத்துறதுக்கு அந்த ஃப்ரூட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு ஷாக் ஆயிடுறா. அப்படியா, பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், இந்த வருஷம் அது எங்க ஊர்ல வரப்போகுது, அதனால அதை கிஃப்டா கொடுக்க போறாங்க, ரொம்ப முக்கியம்னு சொல்ல, எனக்கு அந்த ஃப்ரூட் கண்டிப்பா வேணும்னு ஃபெங்ஜு சொல்றா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆசைப்பட்டு நம்ம கேட்க ஆரம்பிக்கிறான். இல்ல அது வந்து சாப்பிட்டா ரொம்ப அழகாவே எப்பவுமே இருப்பாங்களாமா, அதனாலதான்னு சொல்ல மெங்கு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நீ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணியே தீரணும், காம்படிஷன்ல கலந்துக்கோ, மாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபெங்ஜு பாக்குறா, போய் அந்த ஃப்ரூட் இருக்கிற இடத்த ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறா அப்படின்னு கிளம்பி உள்ள போறா. பார்த்தா மரத்தோட இதயம் மாதிரி அந்த ஃப்ரூட் உள்ள வளர்ந்துட்டு இருக்கு. சிங்டி உன்னை காப்பாத்துறதுக்கு இந்த ஃப்ரூட் எனக்கு வேணும்டா அப்படின்னு ஃபெங்ஜு யோசிக்க, அரக்கு தலைவி நல்ல ஜாலியா சிரிக்கிறா. எனக்கு வர வேண்டியது வந்துருச்சுன்னா ரொம்ப ஃபன்னு, அந்த ஃப்ரூட் எனக்கு இருந்தாலும் ரொம்ப பவர் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவளும் அதுல கண்ணு வைக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஃபெங்ஜு உட்காந்து இப்ப இம்போசிஷன் எல்லாம் எழுதுறா, கூடவே சீவுவையும் கூட்டு வந்திருக்கா. உட்காந்து எழுதுறா, அப்பதான் அந்த மாஸ்டர் என்ன மன்னிப்பான், எனக்கு அந்த ஃப்ரூட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகே உனக்காக எழுதுறேன்னு சீவும் உட்காந்து சின்சியரா எழுத ஆரம்பிக்கிறான். இங்க தோங்வா முக்கியமான வேலையா தான் இங்கே தங்கி இருக்காரு போல, அவரை பாக்குறதுக்கு லியான் சோங் வந்துடுறான். தோங்வா, நீங்க ரொம்ப நாள் 7 இரவு 8 பகல் தங்கி இருந்து அந்த சாசம உருவாக்கி அதுல அந்த அரக்க தலைவிய போட்டு அடைச்சிங்க, ஆனா இப்போ அது கொஞ்சமா வீக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க,
பல நூறாண்டுகளுக்கு முன்னாடி அவளுக்கு திடீர்னு ஏதோ பவர் வந்து என் சாசம் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எத்தனை வருஷம் தாங்குங்கிறத என்னால சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் சில இருக்குன்னு சொல்ல, 7 உலகத்துக்கும் ஆபத்து வர மாதிரி இந்த நிலைமையில உங்களை நாங்க தனியா விட மாட்டோம். நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லியான் சோங் கேக்குறான். நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தோங்வா தனியா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க இன்னொரு பக்கம் மெங்க நம்ம ஃபெங்ஜு கொடுத்தால ஒரு பூச்சிய அத வச்சுட்டு, பாரு ஃபெங்ஜு இளவரசிய பாக்காம என்ன மாதிரியே அதுவும் கஷ்டப்படுது, சோகமா இருக்கு, கொண்டு போய் பத்திரமா வைங்க, பத்திரமா பாத்துக்கோங்க வேலைக்கார பொண்ணு கிட்ட கொடுத்து விட்டுட்டு இருக்கான். கூட இருக்கிறது ஃபெங்ஜுனே அவனுக்கு தெரியல. ஃபெங்ஜு அங்க ஓடி வரா. டே மெங்கன்னு சொல்லிட்டு உட்கார்றா. உனக்கு பொண்ணு மாதிரியே பிஹேவ் பண்ண தெரியாதா? இளவரசிங்கெல்லாம் எவ்வளவு கியூட்டா தெரியுமா இருப்பாங்க, அதுவும் சின்சுவோட இளவரசி அவ்வளவு கியூட்டா இருப்பாங்கன்னு சொல்ல, ஃபெங்ஜு அவங்க அத்தை பைச்சியனை பத்தி தான் பேசுறான் போலன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்கிறா. அம்மாடா ஏதோ டீ கிளாஸ் ஒண்ணு நடக்க போதான், புது மாஸ்டர் வர போறாராம், அவருக்கு ஏதோ பிராங்க் பண்றதுக்கு கிளாஸ்ல பிளான் பண்றாங்கடா, யாரா அது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்காத, ஒரு மாஸ்டர் ஒருத்தர் அப்பப்போ வரும் பாடம் எடுப்பாரு, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாரு அப்படின்னு மெங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க மெங்கோட அம்மா அந்த ராணி இருக்காங்க. அவங்க கிட்ட பாடம் எடுக்கிறதுக்கு இந்த தடவை எப்பயும் நம்ம வர தோங்வா வர போறது இல்லையா, வேற மாஸ்டர் வர போறாராம் அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல கிளாஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு ராணி சொல்லிட்டு இருக்கா. இங்க அந்த எந்த சாமியார் வர போறாரோ அவரை கூட்டிட்டு சொங்லேன் வரான். அதா தோங்வா அந்த பிளவை ஏற்படுத்தி உள்ள போயிட்டு இருக்காரு. என்னது தோங்வா போக மாட்டாருன்னு என்ன கூட்டு வந்தீங்கன்னு சொல்ல, அவர் போக மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன அவசர வேலை வந்துச்சுன்னு தெரியல, தோங்வா போயிட்டாரு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொங்லின் சாமியாரை கூட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கான். தோங்வா ஃபெங்ஜு அங்க இருக்கிறத தாங்கிக்க முடியாம 6 மாசம் டைம் ஆச்சு, இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவசரத்துல அந்த முக்கியமான நேரத்திலயும் கிளம்பி இருக்காரு. இங்க புது மாஸ்டர் வர போறாரு, பிராங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் செட்டப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஃபெங்ஜு எட்டி பாக்குறா. பிராங்க் ஒன்னும் அந்த அளவுக்கு ஒருத்தா இல்லன்னு சொல்லிட்டு வெளியேறதை யோசிக்க ஆரம்பிக்கிறா. மெங்கு உள்ள வரான். அவன் தங்கச்சி கிட்ட போறான். அவனை பார்த்து, இங்க பாரு உனக்கு எனக்கு நல்லாவே தெரியும், வர மாஸ்டர் உனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எப்படியாவது கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீயும் எதனவோ பண்ணி பாக்குற, அவர் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, பிராங்க் பண்ணி அவர்கிட்ட வாலண்டியரா மாட்டலான்னு நினைக்கிற அதானே. ஆனா சொர்க்கத்துல இருந்து வரவருக்கு அங்க ஒரு தேவத கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான், அவர் கூட சேர்ந்து குளிக்கலாம் செய்வாராம் தெரியுமா, நான் இப்பதான் ரூமர் கேள்விப்பட்டேன்னு சொல்ல, மெங்கோட தங்கச்சி அழவே ஆரம்பிக்கிறா. இது காதுல வாங்கிட்டு ஃபெங்ஜு யோசிக்க ஆரம்பிக்கிறா. யாரா இருக்கும் அந்த மாஸ்டர்? லியான் சோங் தான் அந்த மாதிரி அடுத்த தேவதைங்க கூட ரொமான்ஸ் பண்றதுல ஃபேமஸ் ஆன ஆளுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஃபெங்ஜு அடுத்து நேரா உள்ள வந்துட்டு மெங்க பாக்குறா. இருந்தாலும் என் அத்தை மேல இவனுக்கு ரொம்ப பாசம், சின்சுவோட இளவரசின்னு எப்ப பாரு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு, டேய் பிராங்க் இப்படி பண்ணக்கூடாதுரா, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லித்தரேன்ட்டு இவ ஒரு 4-5 ஐடியாவை அடுத்தடுத்து போட ஆரம்பிக்கிறா. ஆனா ஃபெங்ஜு நேரா அங்கேயே வெயிட் பண்ணாம, பிராங்க் என்னால பாக்க முடியாதுரா, நான் இந்த வந்து மாஸ்டர் உள்ள வந்து நேம் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா என் நேம் இருக்காதுல, நான் போய் இம்போசிஷனை சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன், இந்த கிளாஸ் என்னால அட்டன் பண்ண முடியாது, நான் போய் பெரிய மாஸ்டரை பாத்துட்டு வரேன்னு ஃபெங்ஜு அங்க இருந்து கிளம்பி ஓடிடுறா. மாஸ்டர் தேடிட்டு இருக்கா, அவர் அந்த இடத்துல ஆளை காணா. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா லியான் சோங்கு சீமிங் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. லியான் சோங்குக்கு ஷாக்கா இருக்கு, இவ்வளவு முக்கியமான நேரத்துல தோங்வா இங்கேயும் கிளம்பி போக மாட்டாருன்னு நினைச்சேன், ஆனா அவர் கிளம்பி போயிருக்காரு, இது என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்ல, அதெல்லாம் சில பல நேரங்கள்ல சில பல விஷயங்கள் நடக்கதான் செய்யும் சீமிங் சொல்றான். லியான் சோங்குக்கு இவர் ஏதோ நல்லா மறைக்கிறாங்கிறது புரியுது, ஆனா என்னன்னு புரியல. இங்க பார்த்தா அந்த கிளாஸுக்கு நம்ம தோங்வா உள்ள போறாரு. சீவு பாத்துடுறான். எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு மாஸ்டர் வணக்கம்னு போட, யோ இருக்கணும் மூஞ்சு, நீதான் அந்த மாஸ்டரா, உன்னை பார்த்தாலே நான் கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், உனக்கு கொல்றனாலையான்னு பாருன்னு பக்கத்துல போயிட்டு இருக்க. அங்க இருக்க மத்தவங்க எல்லாம் தோங்வாவை பத்தி தப்பா பேசுறியான்னு தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இங்க ஃபெங்ஜு தேடிட்டு போன பெரிய மாஸ்டரும் இங்கதான் இருக்காரு, அவரும் தடுத்து நிறுத்துறாரு. தோங்வா இதுக்கும் மேல போனா ஏதோ பிராங்க் இருக்குன்னு சொல்லிட்டு புரியுது போல, வெளியே போலாம் மாஸ்டர், நாங்க வாங்க வெளியே போய் கிளாஸ் கவனிக்கலான்னு மெங்க கூப்பிடுறான். தோங்வா அதை தெரிஞ்சுட்டு தான் வெளியே போறாரு. ஆனா அந்த பழைய மாஸ்டர் இருக்கார்ல, இந்த சீவுவை திட்டுற அப்படின்னு டக்குன்னு ஒரு ஸ்டெப் கால் எடுத்து வைக்க, அந்த பிராங்க்ல மாட்டி உள்ள பாதாளத்துல விழுந்துட்டாரு. மெங்க உடனே ஓடி போயிட்டு, நான் எப்படியாவது மாஸ்டரை கூட்டு வந்துடுறேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே ஒட்டு மொத்தமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போயிடுறாங்க. இதுக்கு என்னையே பாத்துட்டு இருக்க அப்படின்னு அடுத்த நேரா நம்ம தோங்வா போயிட்டு சீவு கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பார்த்தா ஃபெங்ஜு மாஸ்டருக்காக வெயிட் பண்ணி ஆள் இல்லையேன்னு டயர்ட் ஆயிடுறா. ஒட்டு மொத்தமா எல்லாரும் கிளம்பி வெளியே போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆள் வந்து, அவ்வளவுதான் ஃபெங்ஜு உன் கதை முடிஞ்சது, மாஸ்டருக்கு ஓம் பிராங்க்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, அட பாவீங்களா, நான் சும்மா ஹெல்ப் தானே பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு யோசிக்கிறா. அடுத்து அங்கிருந்து நேரா கிளம்பி சீவு வந்துடுறான். ஃபெங்ஜுவை பாக்குறான். எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு, எதுவுமே நடக்காது, உனக்கு நேரம் விஷயம் தெரிஞ்சிருக்கும்லன்னு சொல்ல, என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும், நான் பாரு எழுதிட்டு வந்துட்டேன், இப்போ எழுதுறது கொடுக்கறதுக்கு மாஸ்டர் காணும்னு சொல்ல, இன்னும் உனக்கு விஷயம் தெரியலையா, தோங்வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். தோங்வா இங்க வந்திருக்காரா, என்ன காப்பாத்துறதுக்கான்னு ஃபெங்ஜு யோசிக்கிறா. ஆனா அவர் ஏன் இங்க வர போறாரு, சும்மா வந்து கிழிச்சிட்டாலும் சொல்லிட்டு அவங்க இருந்து திரும்பி பார்த்தா பெரிய மாஸ்டர் நின்னுட்டு இருக்காரு. ஃபெங்ஜுவோட கையையும் காலையும் கட்டி போட்டு, ஓட பாக்குறியா, என்ன பிராங்க் பண்ணிட்டு பாதாளத்துக்குள்ள தள்ளிட்டு இங்க இருந்து ஓட பாக்குறியா, உன்னை என்னெல்லாம் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு.
ஃபெங்ஜு அப்படியே பயந்து போயிட்டு கையும் காலும் கட்டி போடப்பட்டதால நொண்டி நொண்டி மாஸ்டர் பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஆனா அங்க தோங்வா வந்துடுறாரு. ஒரு மந்திரத்தை போட கையில இருக்கிற கட்டுக்கால்ட்டு நேரா மாஸ்டரோட கைக்கே போயிருது. மாஸ்டருக்கு புரியுது, இங்க இருந்து கிளம்புற அப்படின்னு ஓடி போயிட்டு இருக்காரு. என்ன ஃபெங்ஜு, என்ன பார்த்ததுல ஹாப்பியா, என்ன ரெடியா அப்படின்னு தோங்வா கேட்க ஃபெங்ஜு பாக்குறா. என்ன காப்பாத்துறதுக்கு என்னமோ உடனே வந்த மாதிரி சீன் போடுறீங்க. நீங்க என்ன காப்பாத்தவே வரல, உங்களுக்கு வேலை இருக்கு வந்திருக்கீங்க. சும்மா என்ன பார்த்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இப்போ காப்பாத்த வந்தா என்ன, முன்னாடியே காப்பாத்த வந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்ல டீலருக்கு ஒரு குச்சியை காட்டி, இங்க பாருங்க என்கிட்ட தேவையில்லாம பேசுறீங்கன்னு குச்சியை ஓங்கி மிதிச்சு, இந்த குச்சி நிலைமை தான் உங்களுக்கு வரும். நீங்க பெரிய கடவுளா இருக்கலாம், பலம் உங்களுக்கு அதிகமா இருக்கலாம், ஆனா தைரியம் எனக்கு தான் அதிகம். புத்தா இருக்கார்ல, அவர்கிட்டயே நான் சண்டை போடுறதுக்கெல்லாம் போயிருக்கேன் தெரியுமா, எதுக்கெல்லாம் பேசியிருக்கேன். அது நல்லபடியா முடியல. சின்ன வயசுல எங்க அப்பா என்ன இழுத்து போட்டு தர்மடி அடிச்சாருங்கிறது வேற விஷயம், அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஆனா அந்த தைரியம் வேற யாருக்காவது இருக்கா என்ன? அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்ல, உன் மேல உனக்கே பாசம் ரொம்ப நிறைய இருக்கும் போல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தோங்வா சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, நான் அந்த மாதிரி ஆள் தான். சும்மா என்ன சாதாரண ஆளுலாம் நினைச்சுக்காதீங்க. சண்டைலாம் போட ஆரம்பிச்சா என்ன சமாளிக்க யாராலையும் முடியாது. நீங்க ஒருவேளை கர்ச்சிஃபா மாறி அப்புறம் சண்டையில மாட்டி பறந்து கீழே விழுந்து இந்த ஊர்ல 6 மாசம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்லனா அதோட அருமை உங்களுக்கு புரியாதுன்னு சொல்ல, நான் கர்ச்சிஃபா மாறல, அதான் உன் சோகமா, இப்ப இருன்னு சொல்லிட்டு தோங்வா தலையில ஒரு தட்டு தட்டுறாரு. கர்ச்சிஃபா மாறி ஃபெங்ஜுவோட தலையில போய் விழுந்துடுறாரு. இங்க பாரு, என்ன பனியில மட்டும் போட்டுறாத, குளிர்னா எனக்கு அவ்வளவா பிடிக்காது அப்படின்னு ஃபெங்ஜு கிட்ட தோங்வாவோட குரல் மட்டும் கேக்குது. ஃபெங்ஜு இதான் சாக்குன்னு பனியில போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறா. நல்லா அப்படியே ஈரத்திலேயே போட்டிருக்கா. ஐஸ் கட்டிய தண்ணியில ஊற போட்டு கர்ச்சிஃப் அதுல போட்டு நல்லா ஊறட்டும் அப்படின்னு அதை மறுபடியும் எடுத்து பிரஷ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பண்ணி அதுல ஆரஞ்சு பழத்தோட சாறு அப்படின்னு கண்டதையும் புழிஞ்சு விட்டு எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ தோங்வா கர்ச்சிஃப அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி மறுபடியும் ஐஸ்லயே போட்டு விட்டுருக்கா. ஆனா யோசிச்சு பாக்குறா, அவ்வளோ பெரிய கடவுள் எனக்காக கர்ச்சிஃபா மாறி வந்திருக்காரு, நான் போய் அப்படி போட்டு அவரெல்லாம் கொடுமைப்படுத்தலாமா? எவ்வளவு அழகா குட்டியா எம்ப்ராய்டரி எல்லாம் இருக்கு, இத அவராவே போட்டுக்கிட்டாரா? ஆஹா, இருக்காது, கண்டிப்பா ஜிஹெங் தான் போட்டு விட்டுருப்பா. அந்த மாதிரி வேலை எல்லாம் பொண்ணுங்க தானே பாப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு மறுபடியும் அப்செட்டா இருக்கு. அடுத்து மெங்கு தங்கச்சியோட சீவுவோட அன்னைக்கு ஹோட்டல்ல போய் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஃபெங்ஜு இன்னும் சோகமாவே இருந்துட்டு இருக்கா. அப்போ மத்தவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, மியூசிக் டீச்சருக்கு அப்பப்போ உடம்பு முடியாம போயிடும், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தோங்வா தான் வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காரு, இப்பயும் அதுக்குதான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, ஃபெங்ஜுக்கு அப்போ என்ன காப்பாத்த வரலையான்னு சொல்லிட்டு இப்பதான் புரியுது. வச்சிட்டு இருக்க கர்ச்சிஃப் எடுத்து நல்லா குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கா. கீழே எதையோ ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்திட்டு வேகமா சீவு கர்ச்சிஃப் எடுத்து தொடச்சிட்டு மியூசிக் டீச்சருக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு நேரா உள்ள போறான். ஜிஹெங் உள்ள தோங்வா தான் வராரு போலன்னு பல்ல கட்டிட்டு வெயிட் பண்ணிருக்கா. உள்ள போற சீவோவை பார்த்தோன்னே அப்செட் ஆயிடுறா. என்னம்மா இது, தோங்வா உனக்கு அப்பப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காராமே, உனக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட சொன்னா நான் உன்னை பாத்துக்க போறேன், ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க, உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் என் மேல வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க, இங்க வந்து கிளம்புங்க, தோங்வா என்ன பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு ஜிஹெங் வெளியே அனுப்பிடுறா. சீவு பயங்கரமா சோகம் ஆயிடுறான். திருப்பி அவன் வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா தோங்வா இங்க உட்காந்து கேம் போர்டு எல்லாம் இருக்கு. பார்த்தா அந்த இன்னொரு சொர்க்கம் உலகம் இருக்குல்ல, அதுல இருந்து நம்ம லியான்ஸும் கனெக்ட் ஆயிட்டு டைம் ஃபோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்கான். அந்த மந்திரத்துக்கு பயங்கரமான பவர் ஆகுமா. அந்த பவரை யூஸ் பண்ணி 2 பேரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் சீவுக்கு அப்செட் தான் ஆகுது. இங்க ஃபெங்ஜு கர்ச்சிஃப ரொம்ப கொடுமைப்படுத்திட்டோம் தோங்வாவை, காய வைக்கலாம்னு சொல்லிட்டு காய வச்சிட்டு இருக்க சீவு வந்து அங்க உட்காடுறான். இல்ல ஃபெங்ஜு, இத்தனை நாளாவது தோங்வாக்கும் எனக்கும் ஒரே மாதிரி பவர் இருக்கு, சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடய வாழ்ந்துட்டேன். ஆனா அதெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காது போல. பார்த்தா தோங்வா டைம் ஃபோல்ட் இருக்குல்ல, அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி லியான்சோங் கூட பேசிட்டு இருக்காரு. அதுக்கு எவ்வளவு தெரியுமா பவர் ஆகும், என்னால அதெல்லாம் பண்ணவே முடியாது, அவர் அவ்வளவு பலசாலி போல, நான் தான் புரியாம இருந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படியா, ஒண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா பவர் இருக்கு, அவரோட நீ தான் பாக்கிறதுக்கு அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு ஃபெங்ஜு சொல்றா. அழகா இருக்கதெல்லாம் ஒரு பெரிய பவரா, இத போய் நீ சொல்லி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சீவு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அம்மா, இப்ப நீ என்ன சொன்ன, தோங்வா என்ன கேம் விளையாடிட்டு இருக்காரு நான் சொன்னேன்னு கேட்க, ஆமா கேம் விளையாடிட்டு இருக்காரு, அதுவும் அவ்வளவு பெரிய பவரை யூஸ் பண்ணின்னு சொல்ல, அப்ப அந்த கர்ச்சிஃப்ல இருக்கிறது தோங்வா இல்லையான்னு கொடூரமா கோவம் ஆயிட்டு ஃபெங்ஜு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இங்க தோங்வாட்ட லியான்சோங், என்ன எனக்கு அதிசயமா இருக்கு, ஒருவேளை போயிருந்தா கூட எல்லாரும் திரும்பி வந்திருக்கணும், ஆனா அங்கேயே இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ற அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானே, தோங்வா சொல்லுங்க, அந்த பிரின்சஸ்க்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி தோங்வா கண்டுக்காத மாதிரியே மூஞ்சி வச்சிட்டு இருக்காரு. ஃபெங்ஜு ஓடி வரா. கோபத்துல உணர்ச்சி வசப்படுறதால அவளோட எல்லா வாளும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. தோங்வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. தோங்வா திரும்பி பாக்குறாரு. பரவாயில்லையே, நீ நான் நினைச்சதோட அறிவாளி போல அப்படின்னு சொல்லிட்டு இவ வாளை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அழகுல அப்படியே மயங்கிடுறாரு. நான் உன்னை இதுக்கு முன்னாடி எப்பயாவது பாத்திருக்கேனா, கொஞ்சம் பல வருஷத்துக்கு முன்னாடி நீ கொஞ்சம் குட்டியா இருக்கும் போது நான் உன்னை காப்பாத்திருக்கேன் தானே அப்படின்னு கேட்க, ஃபெங்ஜு அமைதியாவே இருந்துட்டு இருக்கா. என்ன வேணா இருக்கட்டும், ஆனா அதுக்காக இப்படி ஏமாத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் கர்ச்சிஃப்ல கலர் போற அளவுக்கு அதை கொடுமைப்படுத்திருக்க, அது போனா போதுன்னு மன்னிச்சிடுறேன்,
ஏற்கனவே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதுக்கு நீ நன்றி கடனை தீர்க்கல, கர்ச்சிஃபை வேற கொடுமைப்படுத்தியிருக்க, கொடுத்துட்டு போன்னு சொல்ல. இல்லையே, நான் நன்றி கடனை தீர்த்துட்டேன் அப்படின்னு ஃபெஞ்சு சொல்றா. நீ குடுக்க போறியா இல்லையான்னு தோங்வா கேக்குறாரு. கர்ச்சிஃப் எடுத்து, இந்த கர்ச்சிஃப்ல ஜிஹெங்கோட எம்ப்ராய்டரி இருக்கு, அதுக்கு தானே இதை கேக்குறீங்க அப்படின்னு வேணும்னே கர்ச்சிஃப் எடுத்து மூக்க சிந்தி மறுபடியும் தோங்வா கிட்டே தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து ஓடி போய் பழிப்பு காட்டிட்டு ஃபெஞ்சு அங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. 6 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸா இருந்தா. 6 மாசத்துல என்னாச்சுன்னு தெரியல, ஜாலி ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஃபெஞ்சுவை பாத்துட்டு அப்படி நல்லா வாயை பொளந்துட்டு இருக்காரு தோங்வா. என்ன நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு லியான் சோங் பாத்துட்டு ஆஹா சரி கிடையாதுன்னு சொல்ல மந்திரத்தை அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு தோங்வா அங்க இருந்து போயிட்டாரு. சீமிங் பாத்துட்டு இருக்கான். ஃபெங்ஜுவோட கியூட்னஸ் பார்த்து யாரு மயங்க மாட்டாங்க, தோங்வா மயங்காம இருப்பாரான்னு கேட்க லியான் சோங் பாக்குறான். சீமிங், இதுல ஏதோ பெரிய மேட்ரு இருக்கு, இப்ப சொல்ல போறியா இல்லையா, எல்லா விஷயத்தையும் சொல்லுன்னு சொல்ல சீமிங் ஆஹா மாட்டிட்டோம் போலயே அப்படின்னு லைட்டா முழிக்கிறாரு. இங்க அதுக்குள்ள ஃபெஞ்சு வந்துடுறா. எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யார் யாரெல்லாம் காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்கன்னு. எதிர்பார்த்த மாதிரி ஃபெஞ்சுவோட பேர் இல்ல. நான் போயிட்டு எப்படியாவது மாஸ்டர் கிட்ட கெஞ்சி பாத்துட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு ஃபெஞ்சு அங்க இருந்து கிளம்புறா. இப்பெல்லாம் மாஸ்டர் ஃபெஞ்சுவை பார்த்தாலே மரியாதை கொடுக்குறாரு, ஏன்னா தோங்வாவோட ஆள்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இல்ல மேடம், அதுல நீங்க கலந்துட்டா உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுரும், நீங்க அடிபட்டீங்கன்னா அது எங்க மனசு தாங்காது, தோங்வா மனசு தாங்காது, அந்த காம்படிஷன்ல கலந்துக்காதீங்கன்னு சொல்லிடுறாரு. ஃபெஞ்சு தனியா போயிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கா. ஜீவு அங்க வரான். நீயும் சோகமா இருக்கியா, நானும் சோகமா இருக்கேன். இங்க இந்த மியூசிக் டீச்சரா இருக்குது ஜிஹெங் தானே, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறதுக்கு தான் தோங்வா இங்க வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து எனக்கு அப்செட்டா இருக்குன்னு சொல்ல ஃபெங்ஜுக்கு என்னது இங்க இருக்குது ஜிஹெங்கா, இதை நீ முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டியா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் தோங்வா இங்க வராரான்னு எல்லா புது தகவலும் தெரியுது. தோங்வா அவளை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு. நான் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நின்றுச்சு, சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டேன், ஆனா அப்பெல்லாம் இல்ல போலன்னு சொல்லிட்டு ஃபெஞ்சு அப்செட் ஆயிடுறா. இதுக்கும் மேல இப்படியே போச்சுன்னா பிம்பான் ஃப்ரூட் கிடைக்காது, அதை திருடணும்னு சொல்லிட்டு மெங்க கிட்ட போய் ஐடியா கேக்குறா. மெங்க பாக்குறான், அத 4 பெரிய ராட்சச பாம்பு காவல் காத்துட்டு இருக்கு, அது நம்மள பக்கத்திலே போக விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபெஞ்சு வந்து போய் மரத்தை பாக்குறா. எப்படியாவது பறிக்கணும்னு சொல்லிட்டு லைட்டா பறந்து போறா. ஆனா அங்க இருக்கிற பவர் அப்படியே எவ்வளவு தட்டி தூக்கி எரியுது. முடியாது போலயே அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. தோங்வா பாக்குறாரு, இவ எதுக்கு இந்த பழத்தை பறிக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுறான்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து போறாரு. ஃபெங்ஜு நேரா வீட்டுக்கு வந்துட்டு இல்ல அது எப்படியாவது திருடணும், டேய் ஜீவு எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. இங்க அதே மாதிரி தோங்வா எல்லா தடவையும் வரும்போது ஜிஹெங் இருக்கால அவதான் பாத்துக்குவாளாம், ஏன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான தோங்வாவே அங்க வராரு. ஜிஹெங் அவளுக்கு அப்படியே பயங்கரமா பாத்துட்டு தோங்வாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப லவ் பண்ணிருக்கா. தோங்வா நம்ம வேற ஏதாவது பண்ணலாமா தோங்வா, இந்த தடவை எவ்வளவு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, 1 மாசமான்னு கேட்க டிசைட் பண்ணல, போற போக்க பார்த்தா இன்னும் நிறைய நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தோங்வா ஃபெங்ஜுவை நினைச்சு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஜிஹெங் அவளுக்காக நினைச்சு பல்ல காட்டிட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.